You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் தம்மோடு கூட தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், தொடுகிறார், உள்ளத்தை அறிந்து உதவி செய்கிறார். இப்போ இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். என்ன? ஆண்டவர் மனிதனோடு கூட உறவாடுகிறவர். ஒரு தெய்வம் என்றால் தெய்வம் எங்கேயோ இருக்கிறார், மனிதன் கிட்டையே வர முடியாது. அப்போ தேவன் எங்கே வாசமாய் இருக்கிறார்? அவர் தங்குகிற இடம் எது? யார் அந்த தேவன்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருப்பார் என்று சொல்லும்போது வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தின் 49ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் படிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இதனுடைய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தால், தாவீது ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினார். அவர் கட்டுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு அவனுடைய கற்பப்பிறப்பான சாலமோன் எழும்பி ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினான் என்பதாக வேதத்தில் படிக்கிறோம். இதை ஸ்தேவான் என்ற ஒரு தேவ மனுஷன் அவர் ஜனங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக்கும்படி இந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற விளக்கங்களை கொடுத்து சொல்கிறார். சாலமோன் ஆலயத்தை கட்டினான், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இருப்பது இல்லை. கட்டடத்தில் மட்டும் அவர் இருக்கிறதில்ல. அப்போ அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு. ஆண்டவர் அப்போ யார்? பரலோகத்தில் இருக்கிறார். 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அப்போ வானம் அவரது சிங்காசனம், மேலே அவருடைய சிங்காசனம். இந்த பூமி என்னவா? அவருடைய பாதம். அப்போ இவ்வளவு பெரிய தேவனா? இல்லை, அவருடைய வல்லமை அப்படிப்பட்டது. சிங்காசனம் மேலே எத்தனை மைல்களுக்கு அப்பால் மேலே பரலோகம் அல்லது வானம் பூமி, அவ்வளோ பெரிய கடவுளா? அவர் உருவத்தில் சொல்லவில்லை, அவர் படைப்பின் தேவன். அவர் வல்லமை அப்படிப்பட்டது, அவர் அதிகாரம் அப்படிப்பட்டது, அவருடைய ஆளுகை அப்படிப்பட்ட வல்லமை உடையது. அதான் சொல்கிறாரு, வானம் என் சிங்காசனம், பூமி எனது பாதபடி இருக்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்க? நான் எங்கே தங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் எது? தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவன் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். நம்ம இருதயத்தில். யோவான் 1:12 படித்து பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, இந்த தெய்வத்தை உள்ளத்தில் அங்கீகரித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் இருதயத்தில். அப்போ இருதயத்தில் வாசமாக இருக்கிறவர் அவர் சர்வ வல்லவர். பரலோகத்திலும் இருக்க முடியும், உலகத்தில் எங்கேயும் உலாவ முடியும். ஆனால் அவர் மனிதனுடைய உள்ளத்தில் வாசமாக இருக்கிறார். அவர் தங்கி இருக்கிற ஸ்தலம் இந்த இருதயம். கைகளினால் கட்டப்பட்ட, கற்களால் கட்டப்பட்ட, அங்கே அவர் வாசமில்லை, இருதயத்தில்.
அப்போது என்ன செய்யணும்? ஒன்று, இந்த தேவன் நம்மிலே வாசம் செய்ய வேண்டுமானால், அவர் தமது அன்பை, கிருபைகளை, நன்மைகளை கொடுத்து நடத்த வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 படித்து பாருங்கள். 22ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ இந்த தெய்வம் யாரு? பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவன். மனுஷன் யாரு? பாவிகள். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவங்க. ஆனால் பாவிகளை நேசிக்க வந்தவர் இயேசு. இந்த ஆண்டவர் இந்த பரிசுத்தர் எங்கே வாசமாயிருக்கிறார்? இஸ்ரவேலின் துதியின் மத்தியில். இப்போ இஸ்ரவேலர் யார்? அவருக்கு சொந்தமான ஜனங்கள். நாம் யார்? அவருக்கு சொந்தமாக இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் தேவனை நாவினாலே துதித்து மகிழ்கிறார்களோ, துதிக்கின்ற இடத்தில் அவர் வாழ்கிறார், வாசமாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன். இரண்டாவது, தேவன் யார் நடுவில் இருப்பார்? எங்கே வாசம் பண்ணுவார்? அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்துவார் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் பாருங்கள். யாரெல்லாம் ஒரே மனதோடு, பிரிவினையாய் இல்லாமல் ஒரே மனதோடு அவருடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ, கூடியிருக்கிறார்களோ, அவர்கள் நடுவில் அவர் வாசமாயிருக்கிறார். மத்தேயு 18:19 பாருங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், செபிக்க, ஜபத்தில் ஒரு மனம், ஜெபம் பண்ணணும், தேவனோட பேச வேண்டும். ஆனால் இதில் ஒரு மனம், 2 பேர் ஒரு மனமாக இருக்கணும். அப்படி இருவர் ஒருமனப்பட்டால் அது என்ன நடக்குமா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுவே இதை சொல்லுகிறார். 20ஆம் வசனம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். இதை போல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த தேவ பிரசன்னத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துதிக்கிறதுக்கு ஒன்றுபட வேண்டும். இரண்டாவது, ஜெபம் பண்ண ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நடுவில் வாசமாயிருக்கிறார். அங்கே அவர் இருக்கிறார். மூன்றாவது, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 18 வரைக்கும் படிக்கும்போது, இப்படி தேவன் வாசம் பண்ண வேண்டுமானால் என்ன தெரியுமா? ஆண்டவர் அருவருக்கிற, ஆண்டவருக்கு விரும்பாத பாவ செயல்களை விட்டு விலகி வாழ வேண்டும். பிரிந்த ஜீவியம், பிரிந்த வாழ்க்கை. ஆண்டவருக்கும் மற்றதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு குறிப்பு பாருங்கள், 17ஆம் வசனத்தில். 16, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் உலாவுகிற இடம் நம்முடைய இருதயம். இதை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். பாவ உலகம், பாவம் நிறையா தங்க வாய்ப்பு இருக்குது. இதை பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். அப்பொழுது ஆண்டவர் அதிலிருந்து தமது வல்லமையை, தமது நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை உணருங்கள், தியானியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். உங்கள் நடுவில் இருந்து, உங்களுக்குள்ளிருந்து அற்புதமான கிரியைகளை ஆண்டவர் செய்வாராக.
ஆமேன். ஆமேன்.